இந்த ட்ரெக்கிங்கில் என்னெல்லாம் அனிமல்ஸ் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? சரி, யானை, காட்டெருமை, மான். போன வாரம் கூட எஸ்பெண்ட்டுக்கு மேலால் சைக்கிள் வச்சுருந்தோம். அங்கேங்களா? வர வழியிலைங்களா? பெரிய டயருங்களா? சின்ன ட்ரெக்கிங்கில் நம்ம இந்த ரிவர் ஒட்டி வருவாங்க, சின்ன ரிவரு. இந்த ரிவருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கேரளா, இந்த சைடு வந்து தமிழ்நாடுங்க. ஆனமலை டைகர் ரிசர்வு. இப்போங்களா? ஆமாம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னாங்க இதெல்லாம் ஒரு 200 வயசு. ஓகே ஓகே. இந்த மாதிரி இதோடங்க இங்கே வந்துட்டு போயிருக்கு, பக்கத்தில் தான் இருக்கு மாதிரி. இதே மாதிரி தான் பார்த்துட்டு தண்ணி குடிச்சு போனதை பார்த்துட்டு தான் போனோம். இது வரைக்கும் தேவையான சாதாரண வந்து என்ன மாதிரிங்க? மழை கீழே ஓகே பால் வருது இல்லைங்க? ஆமாங்க. இதுதான் அந்த சாம்பிராணி. ஆனால் ரொம்ப பிடிப்பாக இருக்கும். நம்மளுக்கு அதோட அசைவு அதோட இதுலேயே வச்சு நம்ம கண்டுக்கலாம். ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, சின்ன ரொட்டி. இந்த இடம் பாருங்கள், ரிவர் எப்படி இருக்குதுன்னு. 2 ரிவர் கலக்கிற இடம் மட்டும் இருக்குது. நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாம்பார் லாக் ஹவுஸ் வந்து புக் பண்ணி வந்திருந்தோம். அந்த டைமில் சின்ன ரிவர் வழியாக ட்ரெக் பண்ணி பாம்பார் லாக் ஹவுஸ் போனோம். நம்ம அந்த இடத்துலேருந்து இங்கே குறுக்கடையில் படுத்திருந்ததை பார்த்தேங்க. நீங்கள் எத்தனை தடவை டைகர் பார்த்துருப்பீங்க இங்கே இது வரைக்கும்? பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 டைம் பார்த்தேன். முதல்ல சாப்பிட்றதுக்கு பழமாக காயாக இருந்திருக்குங்க. இப்போ அது சாப்பிட முடியும். குறுக்கடையில் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போ அட்டாக் பண்ணி தெரியும்? அது மாதிரியே இருக்குங்க. இறந்த மாதிரியே இருந்ததும் நம்மக்கிட்ட பக்கம் வரும்போது டப்புனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டார் ரிவரை 2ஆக பிரிஞ்சு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுதுங்க. பாம்பாரும் சின்னாரும் சேர்ந்து இந்த கூட்டாருங்க. கிங் ஃபிஷருங்க. இது ஃபுல்லாக மரக்காலானுங்க. இது பாருங்க எத்தனை முக்கியதுங்க. ஈகிள் பாருங்கள் எப்படி கூடு கட்டியிருக்கு. போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய வைல்ட் அனிமல்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ லக் இருந்ததுன்னா எலிஃபெண்ட் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த டைமில் நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம்னா ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாடு ட்ரெக் கண்டக்ட் பண்ணுறதில் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலான்னு இன்றைக்கி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஆனமலை டைகர் ரிசர்வ் தாங்க போகிறோம். சின்னார் வைல்ட் லைஃப் பக்கத்தில் ட்ரெக்கிங் வந்து போகலான்ட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 o'clockங்க. நம்ம ஒரு 6:45 போல் சின்னார் வந்து ரீச் ஆனோம். இந்த ட்ரக் பார்த்திங்கன்னா ஆனமலை டைகர் ரிசர்வ் ஏரியா தான். நம்ம சின்னார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்குள்ளார போகல. தமிழ்நாடு ஆனமலை டைகர் ரிசர்வ் ஏரியாவில் தான் நம்ம ட்ரக் போக போகிறோம். ட்ரக் தமிழ்நாட்டில் வந்து 7 o'clock ஷெடியூல் வந்து புக் பண்ணியிருக்கோம். நம்ம வர வழியில் எந்த அனிமலுமே பார்க்க முடியல, பீகாக்ஸ் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த டைமில் நம்ம காட்டுக்குள்ளார போனோம்னா நம்மளால் அனிமல்ஸ் பார்க்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த ட்ரெக் வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம ட்ரை பண்ணுறோம். என்ன மாதிரியான பிளேசஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸு, என்ன மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோங்கிறத பார்க்கலாம். இந்த செக் போஸ்ட்டில் தான் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ரெக் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் இது ஒரு டைப்பாக இருக்குது. கல்லி ஃபுல்லாக கல்லிங்க, கல்லி அடுக்கல்லிங்க. இந்த கிரவுண்டுக்கு வேலி மாதிரி வச்சுருக்கோம். ஓகே ஓகேங்க. அனிமல்ஸ் உள்ளே வராதுங்க. இந்த இதெல்லாம் யானை தள்ளி விட்டு வந்துருச்சுங்க. ஓகே ஓகே. ஓ, உடச்சிட்டு வந்துடுது. இது பாம்பெல்லாம் வராதுமாங்க அந்த கல்லிங்கிறது சார். அது இல்லைங்க சார், அது வேறங்க. இது வந்து அனிமல்ஸ் யானை, இந்த காட்டெருமை, இந்த மாதிரி இது ஐபிங்க. ஓகே. இதுக்கு வராமல் ஒரு சேஃப்டிக்காகவும் போட்டு வச்சுருக்கோம். ஓகே. ஏதாவது வந்தாலும் அந்த சவுண்டு தெரியறதுக்கு வேண்டி. ஆமாம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு, அது போக ஸ்நாக்ஸுங்க, தொப்பி எல்லா ட்ரக்குக்கும் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் டாப் ஸ்லிப்பில் தந்தாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரக் தமிழ்நாடு ப்ரோக்ராம் புக் பண்ணி வந்தீங்கன்னா எல்லா ட்ரக்லேயுமே தொப்பி தராங்க. அது போக ஸ்நாக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ். ட்ரெக்கிங்கோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டரு, அப் அண்ட் டவுன் 5 கிலோமீட்டருங்க. 2 ஹவர்ஸ்குள்ளார வந்துடலாங்க. இதில் முள் இருக்குங்க, குத்திரும். இது முள்ளுங்க. அனிமல்ஸ் எல்லாமே இது காயம் பண்ணிடுறீங்களா? அனிமல்ஸ்க்கு அவ்வளோவுக்கு அது முள்ளுன்னு தெரியுமா? ஓகே.
ஓ அது ரொம்பவுமே எல்லாமே தெரியுங்க காட்டை பற்றி. ஆமாங்க சார். இந்த ட்ரெக்கிங்கில் என்னெல்லாம் அனிமல்ஸ் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? சார் யானை, காட்டெருமை, மான், அப்புறம் அனிமல்ஸ் சின்ன சென்னாய் ஓகேங்க. இதெல்லாம் அனிமல்ஸ் பார்த்துக்கோங்க. டைகர்லாம் பார்த்தது இல்லைங்க? டைகர்லாம் அது ஈவினிங் டைம் தான் சார். ஓகே. ஆனால் டைகர் இருக்குங்க இங்கே. இருக்குங்க சார். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி பெரியகொம்பு லாக் ஹவுஸில் ஸ்டே பண்ணேங்க. சரிங்க சார். அங்கே வந்து டைகரே இல்லைனாங்க. ஆனால் டைகரோட சவுண்ட் அங்கே கேட்டுச்சுங்க. இங்கேருந்து அங்கே போயிட மாட்டேருக்கேங்க. அது ஐடிஎல்லே இல்லைங்க சார். சரிங்க. அது எந்த எல்லைக்கு ஆனாலும் போயிட்டு வருங்க. இங்கே இருக்குங்க டைகர் இருக்குங்க. டைகர். பெரிய போன வாரம் கூட எஸ்பெண்டுக்கு மேலால சைட் ஆச்சுங்களா? அங்கேங்களா? வர வழி இல்லைங்களா? வழியில் பெரிய டயருங்களா? பெருசு தாங்க சார். எந்த டைமுங்க? அது ஒரு 10 o'clock இருக்கும் நைட்டு. நைட்டுங்களா? ஓகே ஓகேங்க. நைட் அலௌடுங்க இந்த ரூட்டு? சார் 2 வீலர் மட்டும் அலௌட் இல்லைங்க. 6 to 6 தான் அலௌடுங்க. ஓகே ஓகேங்க. 4 வீலர்லாம் 24 hours. ஓகே ஓகேங்க. அவங்களுக்கு சைட் ஆனது ஒரு 7 to 8 வயசுக்குள்ள டைகர் சைட் ஆகிக்கும். ஓகே ஓகேங்க. அப்போ ரொம்ப பெரிய டயர் இல்லைங்க. இருக்குங்க. பார்த்தது டிபார்ட்மெண்ட் வெஹிக்கிளுங்களா இல்லை? அவங்க நார்மல் வெஹிக்கிள் அவங்க வந்து சொன்னாங்க. ஓகே டூரிஸ்ட் வந்து சொன்னாங்க. ஓகே. நாங்கள் போய் பார்த்தோம். ஓ நீங்கள் போகலையே அங்கே இருந்ததுங்களா? இருந்துச்சு. இங்கே தாங்க சார் இந்த எஸ்பெண்டுக்கு மேலே. தெரியும் தெரியுங்க. வர வழி. ஆமாம் ஆமாங்க. ரோட்லேயே படுத்துட்டு இருந்ததுங்களா? ரோட் ஓரத்தில் படுத்துருக்கு. இதுதான் சின்ன ரிவருங்க சார். ஓகே ஓகேங்க. ரிவர் ஓரத்தில் தான் நம்ம ட்ரெக்கிங் போகிறோம். ஓகே. ஆக்சுவலாக நான் வால்பாறையிலேருந்து வரணும். தண்ணிங்க. நாங்கள் தண்ணி வால்பாறையிலேருந்து வரணும். மரம் பாருங்க தமிழ். இது என்ன மரங்க இது? சார் இது நீர் மருதம். ஓகேங்க. பர்பஸுங்க என்னங்க சார்? இது அனிமல் சாப்பிடுங்களா இல்லை இந்த பட்டை? சாப்பிடுங்க சார். நம்மளுக்கே இந்த வயிற்று வலி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதோட பட்டையாவே ஒரு பீஸ் எடுத்து நின்று சாப்பிட்டோம்னால. ஓகே ஓகே. சந்தன மரம். ஓ அந்த சின்னதுங்க. சின்னது நாட்டு சாண்டில்வுட்டுங்க. சின்ன மரமாக இருக்குது. ட்ரெக்கிங் ரூட்டில் ரிவர் ஓரத்தில் இது ஒன்று தாங்க சார் இருக்குது. ஓகே ஓகே. இல்லை அப்புறமெல்லாம் ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே. இது எவ்வளோ வருஷம் இருக்குங்க? ஒரு 2 years இருக்குங்க. அளவு தாங்க சார். ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இருக்கும். 2 வருஷத்துக்குள்ளே இருக்குது. இது வச்சதுங்களா இல்லை அதுவே வந்ததுங்க? தானாக வந்ததுங்க. சந்தன மரத்தில் நிறைய அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குல்லங்க? நிறைய இருக்குங்க. 3 ஐட்டம் இருக்குது. ஓகே ஓகே. இந்த மரம் நிறையா இருக்குங்க இங்கே. சின்னார் ட்ரெக்கிங்கில் நம்ம இந்த ரிவர் ஒட்டி வருவாங்க. சின்னார் ரிவரு. இந்த ரிவருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கேரளா, இந்த சைடு வந்து தமிழ்நாடுங்க. ஆனமலை டைகர் ரிசர்வ். வர வழியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரமாக பார்க்க முடியுது. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில். இது அதே மரங்க, நீர் மரம். ஓகே. அதுவும் நீர் மரம். ஓகே ஓகே. ரொம்ப அகலமாக ரொம்ப ஹைட்டாக வளருதுங்க. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக எப்போவுமே இருக்குது. ரிவர் ஓரத்தில் அதிகமாக நீர் மருதன், கன்னிமாங்காய் மரம். ஓகே ஓகேங்க. அப்புறம் புங்கான் இந்த மாதிரி தான் இருக்குங்க. இந்த மாதிரி மரங்கள் தான் அதிகமாக இருக்குங்க. யாரும் எத்தனை பெரிய மரம். இது எத்தனை வருஷத்துக்கு இருக்குங்க இதோட லைஃப் டைம்? லைஃப் டைம் அது தெரியலைங்க சார். ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னாங்க இதெல்லாம் ஒரு 200 வயசு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது அப்படின்றாங்க. ஓகே ஓகே. இந்த மரம் இதுக்கான பெரிய மரமாக தான் இருக்குங்க சார். இதோடங்க எல்லாம் எலிஃபென்ட் வந்து போன டங்க், பழைய டங்க். இந்த ட்ரக்கில் வர்றது போகிறது ஒரே வழிங்க. இந்த ட்ரக் வரும்போது பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட சவுண்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஆத்தொட்டி இந்த பேர்ட்ஸோட சவுண்டுக்கும் இந்த ஆற்று சவுண்டுக்கும் வேறு லெவல். மத்தியான டைமில் இப்படி தான் இருக்குங்களா கிளைமேட்டு? கிளைமேட்டு எப்போவுமே இப்படி தாங்க சார். ஓகே. இந்த ரிவர் ஓரத்தில் மட்டும் அப்படி இருக்குங்க. ஓகே. உள்ளெல்லாம் வெயில் அதிகமாக இருக்குது.
இங்கே 2 ஸ்லாட் இருக்குங்க, 7 மணி 8 மணிங்க. ஆமாம், ரெண்டு இருக்குது. ஓகே ஓகே. மேக்ஸிமம் எவ்வளோ பேர் அலோடுங்க? 5ங்களா? அதெல்லாம் இல்லைங்க சார். எவ்வளோ பேர் வேணாலும் வரலாங்க? ஸ்கூல் ட்ரிப்லலாம் போன மாதம் 150 பேர் வந்தாங்க. ஓகே ஓகே. வர கவுண்டை பொறுத்து நீங்கள் கைடு அலோகேட் பண்ணுவீங்க. இங்கே உள்ள அனிமல்ஸ் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. என்னங்க சார்? இங்கே அனிமல்ஸ் இருக்கிறதேங்க நம்ம ரோட் சைட்லாம் ட்ரை பண்ணும்போது மயில் இந்த மாதிரி தான் பார்க்க முடியுதுங்க. ரொம்ப ரேராக மான், பெருசாக அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியறதில்ல. இதுக்கு டைம் இருக்குங்களா? இங்கே எந்த மாதிரி? அதெல்லாம் லக்குதாங்க சார். ஓகே ஓகே. எப்போ வேணாலும் சைட் ஆகலாங்க. ஆமாம், இப்போ வேணாலும் சைட் ஆகும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 3 பேர் ட்ரெக்கிங் பண்ணாங்க சார். ஓகேங்க. அவங்க இதில் அந்த முன்னாடி ஒரு இடத்துல இருந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆ. ரிட்டன் யானை வந்து கீழே இறங்கிடுச்சு. ஓ. இங்கேருந்து போகும்போது ஒன்றும் இல்லை. ஆ. அங்கே அதை விட்டு ஒரு 10 எட்டு போனதுமே யானை கிராஸ் ஆகிடுச்சு கீழே தண்ணிக்கு. ஓகே ஓகேங்க. அப்புறம் வெயிட் பண்ணி தான் போகணுங்க. இல்லை வேறு வழி இருக்குங்களா ஷார்ட்கட்? இல்லை சார், இதே தான். மாறி போகணுன்னாக்கா மாறி போய்க்கணும். ஓகே ஓகே. தண்ணி எப்படி போகுது பாருங்கள். தண்ணி கம்மியாக தாங்க போகுது. தண்ணி அதிகமாக போனால் இந்த அளவுக்கு ஏறுங்களா? சார் இந்த எஜ்ஜுக்கும் அந்த எஜ்ஜுக்கும் வருது சார். ஓகே. அப்பா ட்ரெக்கிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ட்ரெக்கிங் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்ன சவுண்டு நானும் வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கேன். இப்போங்களா? ஆமாம். கேட்குங்க. இந்த வழியாக வந்துட்டு போயிருக்கு. பக்கத்தில் தான் இருக்குமா? பக்கத்தில் தான் சார் இருக்குது. இதே மாதிரி தான் பார்த்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போனதை பார்த்துட்டு தான் போனோம். இதை விட்டு கிராஸ் ஆகி நான் அந்த மோடு தாண்டுறோம். சடனாக வந்து ஒரு 4-5 யானை தண்ணி கொண்டு. ஓகே. ஃபுல்லாக விளையாடிட்டு போயிருக்கு. சவுண்டு கேட்குதுங்க. நைட்டில் வருங்களா காலையில் நேரமே வருங்களா? காலையில் நேரமே வந்துடும். நம்ம இப்போ 7 to 8 6 to 8 வருங்க. ஓகே. இப்போ எந்த நேரம்னு கணக்கில் ஆ. டைட் ஆகுது. இப்போ ஏதோ பக்கத்தில் தாங்க சார் இருக்குது. ஆமாம் ஆமாம். இலையாவோ கொடியாவோ இழுக்கிற சவுண்டு கேட்குது. ஆ ஆ. உள்ளவே இருக்க மாட்டேங்குது. அது கூட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை சார். ஒத்த யானைக்குன்னு தான் பிரச்சனை. ஆனால் இப்போ வந்திருக்கிறது ஒத்த தான் வந்துருக்குங்க. இப்போ வேறு யாராவது இந்த வழியில் போய் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம போனால் மாட்டிக்குவோங்க. இதுக்கு முன்னாடி போனவங்க யாராச்சும் அட்டாக் பண்ணி இது பண்ணியிருந்தாங்கன்னாக்கா நம்ம நெக்ஸ்ட் போனோம்னாக்கா நம்மளே அட்டாக். இங்கே லீச் ப்ராப்ளம் இல்லைங்க. லீச் கிடையாது. இல்லை இல்லை. சரி, மழை பெய்யலையாங்க. என்ன மரங்க? மழை பெய்யலையா? ஓகே. பால் வருது இல்லைங்க? ஆமாங்க. இதுதான் அந்த சாம்பிராணி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகேங்க. ஓ, சாம்பிராணி மரங்க. ஆமாம். நல்ல பெரிய மரமாக இருக்குங்களா? பட்டைத்து ரெடி பண்ணுவாங்களா? இல்லைங்க, அது லிக்விட் மாதிரி வருங்க. லிக்விட் மாதிரி அந்த பால் வருது பாருங்க சார். அந்த அதை நமக்கு எடுத்து அதில் கிச்சன் மாதிரி இருக்குது அந்த. அதை எடுத்து நம்ம ஃபயரில் போட்டோம்னாக்கா நல்லா ஸ்மெல் வரும். நம்ம கடையில் வாங்குகிற அந்த கட்டி மாதிரி அதெல்லாம் கெமிக்கல் இருக்குது. இது ஒரு ஓ, இந்த பட்டையை நிறைய உரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இருக்குது பாருங்க அந்த சாம்பிராணி மாதிரியே. இந்த வாசம் தான் இருக்குங்களா? ஆனால் ஃபயரில் போட்டாக்கா நல்ல ஸ்மெல் வரும். ஓ, நார்மலாக ஸ்மெல் வராதுங்க. இதில் மழையில் நனைஞ்சாக்கா அதிகமாக ஸ்மெல் வராது சார். வெயில் அடித்து அது நல்லா காஞ்சிருக்கணும். ஓகே ஓகேங்க. அப்போ தான் நல்ல ஸ்மெல் வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எடுத்து கையில் வச்சதுக்கு அது நல்ல ஸ்மெல் வரும். நைட்டு மழை பெஞ்சிருக்குங்க. ஆமாங்க சார். ஆக்சுவலாக இந்த சின்ன ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் ஒட்டியே போகிறாங்க. போகிற வழியில் கிளைமேட் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நமக்கு வாக் பண்ணுற டயர்ட்னஸ்ஸே தெரியறதில்ல. சூப்பரான ஏரியாங்க. நம்ம வரும்போது தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி யானை வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருக்குங்க. இந்த டைமில் வேணாலும் எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வரும். வித் டீஸு வைல்ட் கார்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குங்க.
எலிஃபெண்ட்டோட டங்கு பாருங்கள். இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மரம்? சார் இது குடம்புலிங்க. குடம்புலிங்களா? குடம்புலி மரங்க. ஓ பச்சை காய்ங்க. இது காஞ்சு காய வச்சிடலாங்களா? காய வச்சிடலாம் சார். ஓகேங்க. இந்த நம்ம உள்ளே வெட்டிக்கிறதும் உள்ளே அந்த இந்த மாதிரி இருக்குல்லங்க. ஆமாங்க. இந்த மாதிரி பீஸ் எடுத்து போட்டோம்னாக்கா அதை அப்படியே சுருங்கி காஞ்சிடும். ஓகேங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட முடியாதுங்க தனியாக சாப்பிடணும். அது சாப்பிட்டோம்னாக்கா கரை பிடிச்சிருங்க சார். ஓகேங்க. உள்ள ஒன்று இருக்குங்க, அதை வேணுமா சாப்பிட்லாம். ஓகேங்க. ரொம்ப புளிப்பாக இருக்குங்க. பழங்க. இந்த இதை வேணும்னா இந்த நல்லா வாசம் வருதுங்க. இதை சாப்பிட்லாங்க. ஆனால் ரொம்ப புளிப்பாக இருக்குங்க. ஒரு நல்லா இருக்குங்க. சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. நெல்லிக்காயிலேயே புளி சாப்பிட்ட மாதிரி பார்த்தா நெல்லிக்காய் சைஸில் இருக்குங்க. மலை நெல்லிக்காய் மாதிரி இருக்குது. உள்ளே சூப்பராக இருக்குங்க அது சாப்பிட்றதுக்கு. நம்ம வெளியில் இருக்கிற இதெல்லாம் சாப்பிட முடியாதுங்க. இது சாப்பிட முடியாது. அனிமல் சாப்பிடும்லங்க. இது மங்கி மட்டும் சாப்பிடுங்க. அதுதான் மங்கி தான் அந்த உள்ளே இருக்கிறதும் சாப்பிட்டதும் இந்த சாப்பிடாம தள்ளிட்டு. ஓகே. மங்கி வேணால் அந்த காய் ஃபுல்லாக சாப்பிடுங்க. ஆமாம். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது வளர்க்குங்க பார்த்து. தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குது. எப்போவுமே ஜில்லுன்னு. இதெல்லாம் எலிஃபெண்ட் வர வழிங்க. இதெல்லாம் எலிஃபெண்ட் போனாலும் இருக்கு. இதெல்லாம் கிராசிங் இருக்குது. ஓகே. அது வரும்போது ஏதாவது சவுண்ட் பண்ணிட்டு வருங்களா? அலர்ட் போட்டு தானே வருங்க? சவுண்டு அது நம்ம கால் தடம் மிதிக்கிற சவுண்டே நம்மளுக்கு கேட்குது. ஓகே. அது இல்லாமல் அது கை ஏதோ ஒன்று பெரிய கொடிய அங்கே நிற்கிறது அங்கே நிற்கலாம் சார். ஆமாங்க. அது சரியாக இழுத்துச்சு இல்லைங்க. பிச்சுதுங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு வான் பண்ணிகிட்டு இருக்குங்க. நான் இங்கே இருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு ஓகே. ஆண்ட பண்ண வந்தீங்க. இந்தா இதாக இருக்கு பாருங்க. ஓகே. வந்தீங்க. பகலில் அது கண்ணு தெரியாதுங்க. இதை தெரியுங்க சார். தெரியும். ஆனால் இப்போ பகலில் கண்ணு தெரியும், ஆனால் நைட்டில் தான் அது பவர் அதிகம். ஓகே. ஓ பயங்கரமாக பவர் இன்க்ரீஸ் ஆகுங்க. நல்லா நைட்டில் நல்லா விஷன் அதுக்கு அது. ஆமாம். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. நமக்கு இலை தான் தெரிஞ்சது. நம்மளுக்கு அதோட அசைவு அதோட இதுலேயே வச்சு நம்ம கண்டுக்கலாங்க. ஓகே. ஓ அதோட மூமெண்ட் வச்சு அது ஆந்தின்னு அது இங்கே ஒரு பேட்ஸ் இருக்குன்ற ஒரு இதை பார்த்து தான் நானும் பார்த்தேன். அதை பார்த்தாக்கா அது டேன் பண்ணிட்டு தான் இருக்குங்க பாருங்க. நம்மளை பார்த்து அப்படி அங்கிட்டு பார்த்து அந்த பொசிஷனில் உட்காந்துருக்குங்க. ஆனாலும் அதோட தலையை மட்டும் டேன் பண்ணிட்டே இருக்கு. அது முன்னாடி ஒரு தாவு இருக்கிறதுனால இலை இருக்கிறதுனால உங்களுக்கு மறைச்சிருக்கு. அதோட இறகு கீழே ஆந்தையோட இறகு. ஆந்தையோட இறகு. இங்கேருந்து அப்படியே காற்றுக்கு அப்படி போகுதுங்க. ஆமாம். இந்த இடத்துல ஆறு சவுண்ட் இல்லாமல் அமைதியாக இருக்குங்க. தண்ணி தேங்கிடுதுங்க. தேங்கி போகுதுங்க. சவுண்டாக இருக்குது. எலிஃபெண்ட் டங்க் வாசங்க. எலிஃபெண்ட் வாசம் அடிக்குதுங்க. யானை இருக்க மாட்டேங்க. பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவுக்கும் வந்துட்டு கிராஸ் மூவ் ஆகுங்க. இந்த வழியாக கிராஸ் ஆகுங்க. இந்த வழியாக வந்து இப்படி ஆற்ற கிராஸ் பண்ணி இப்படி ஏறி போயிருங்க. எலிஃபெண்ட்டோட டங்கெல்லாம் நிறையா கிடக்குது.
இங்கேயும் யானை இருக்குங்க. யானை இருக்குங்க. அதான் வாசம் வருதுங்க. மங்கிங்களா? ஆமாம், லங்கூர். லங்கு. லங்கூர். நார்மல் மங்கி. இந்த ட்ரெக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஒரு 10 யானை பார்த்துருக்குறாங்க கூட்டமாக. ஸோ நம்மளோட லக்கு தாங்க அனிமல் சைட்டிங். நிறையா மங்கீஸு லங்கூர் எல்லாம் பார்க்க முடியுது. டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸு. இங்கே லாக் ஹவுஸுங்க. புக் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம இங்கே தங்கிக்கலாம். நைட் அனிமல்ஸ் எதாவது வந்துச்சுனாலும் பார்க்க முடியும். இங்கே வந்து எலிஃபெண்ட்ஸு கிராஸ் ஆகிற இடங்க இது. ரூம் முன்னாலே போகுங்களா? ஓகே. அதுலேயும் மேலே இருக்குங்க. 2 சைடுமே நம்ம ரூமில் இருந்தே பார்த்துக்கோங்க. ஓகே ஓகேங்க. இங்கே வந்து டைகர்லாம் பார்த்தது இல்லைங்க இந்த ஏரியாவில், என்ன சார்? இந்த ஆற்று பக்கம்லாம்? சார் நாங்கள் பார்த்துருக்கோம். ட்ரெக்கிங் வந்தவங்க இன்னும் பார்க்க. ஓ ஓகே. காலையில் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஆமாங்க. அங்கேயே அந்த ரூமுக்கிட்டே பார்த்துருக்கோம் டைகர். ஓகே ஓகேங்க. அந்த கார் நிறுத்திருக்கோம்ல அங்கேங்க. காரணம் எடுத்துருவாங்க சார். இப்போ நம்ம ட்ரெக்கிங் வர வழியில் எல்லாமே வந்து டைகர் பார்த்துருக்காங்க. இங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸுங்க. பட் ட்ரெக்கிங் வந்தவங்க இன்னும் பார்க்கல. இங்கே வந்து டீஸ் நம்ம அதிகமாக பார்க்க முடியறதில்ல. அதனால டைகரோ லெப்படோ வந்துச்சுன்னா சடனாக பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது காட்டுக்கோழி. ஓகே. ட்ரெக்கிங் வந்தவங்களுக்கு இந்த இடத்துலேயே தான் யானை சைட்டாக இருக்குங்க. இங்கே இல்லைங்க. நாங்கள் இங்கே வரைக்குமே கூப்பிட்டு வந்து திருப்பி ஓடி இருக்கோம். ஓகே. இந்த மூங்கில் இருக்கிறதுனால இங்கே வந்து சாப்பிட்டு இருந்துச்சு. ஓகே ஓகேங்க. அதான் அமைதியாக இங்கே சவுண்டை கேட்டு அமைதியாக இருந்துச்சு. எதுவுமே உடைக்கல. ஆ வந்து இங்கே முன்னாடி நான் இங்கே வந்து பார்க்குறோம். இங்கே நிற்கி. ஓகே. அப்புறம் ட்ரெக்கிங் வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஓடிட்டோம். சரி சரி. அப்புறம் அது கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் ஓகே ஓகே. சம்டைம்ஸ் எலிஃபெண்ட் நிற்கிறதே தெரியாதுங்க. கூட்டமாக இருந்துச்சுன்னாக்கா ஒரு 4-5 இருந்துச்சுனாலும் 10 இருந்துச்சுனாலும் ஏதோ ஒன்று நமக்கு சவுண்ட் கொடுக்கும், ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். ம் இந்த ஒத்தையான தான் இருக்கிறதே தெரியாதுங்க. அது என்ன மாதிரி அந்த காய் மாதிரி கொஞ்சம் சார் அது தெல்லிக்காங்க சார். நெல்லிக்காய்ங்களா? நெல்லிக்காய் இல்லைங்க சார், தெல்லிக்காய். தெல்லிக்காய். இந்த சூட்டு காயின்னு வாங்கல. ஆமாங்க. அதோட இதை உரைச்சி நம்ம வச்சோம்னாக்கா சூடு நம்மளுக்கு உடம்புல அப்படியே கொப்பளை மாதிரி வரும். ஓகே. அவ்வளோ ஹீட் ஆகுது அந்த காய். அனிமல் சாப்பிடுங்களா அது? அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிடாங்க சார். ஓகே. அதோட விதை யூஸ் என்னன்னாக்கா நம்ம கால் வெடிப்பு இருக்குங்க. ஆமாங்க ஆமாங்க. அந்த கால் வெடிப்புக்கெல்லாம் அதோட உள்ள பருப்பு இருக்குங்க. ம் ம். நம்ம தேய்ச்சிட்டாலும் வச்சோம்னாக்கா ஒரு வாரத்துக்குள்ளே ரெடி ஆகும். ஓகே ஓகே. இதான் காய்ங்களா? இப்போ நம்ம பார்த்தலங்க மரங்க, அந்த காயில் இருக்கிற விதைங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. கல் மாதிரி இருக்குது. இதை வந்து உரைச்சி வச்சோம்னா சூடு மாதிரி உடம்புல நல்லா சூடாக இதாகுங்களாமா, கொப்பளிச்சுக்குங்களாமா. இப்போ நம்ம வர வழியில் நிறையா அங்கங்கே ஹிடன் பிளேசஸ் மாதிரி இருக்குது. எலிஃபெண்ட் உள்ளே இருந்தால் தெரியாதுங்க. ஸோ ட்ரெக்கிங்லாம் வரோம்னா பேசாமல் வர்றது நல்லதுங்க. நம்ம சவுண்ட் பண்ணோம்னா எலிஃபெண்ட் வந்து சைலண்ட் ஆயிரும், நம்ம சுதாரிக்க முடியாது. எலிஃபெண்ட் அலர்ட் ஆச்சுன்னா ஒரு துளி சவுண்ட் போடுறதுங்க. இது எலிஃபண்ட் கிராசிங். இதெல்லாங்க அதிகமாக எலிஃபண்ட் கிராசிங் ஃபுல்லாக பாருங்கள் பிளேசஸ் எப்படி இருக்குன்னு. கீழே எறும்புங்க கடிக்குங்க. எறும்புனா பார்த்து கடிக்குங்களாம்மா, டக்குன்னு வந்துடுங்க. பாருங்கள் எலிஃபெண்ட் டங்குங்கெல்லாம். இது அந்த காயோட அது வந்து கொடிங்க. இது கொடி தாங்க சார். மரம் பாருங்கள் எப்படி கொடி பெரிய மரமாட்டு இருக்குது. இது கருக்கொடிங்க. என்ன கொடிங்க? கருக்கொடி. கருக்கொடி. மரசோடுக்கெல்லாம் இருக்குங்க. ம் ஆனால் அது மரம்னுங்க, அது கொடி. ஓகே ஓகே. பார்க்குறதுக்கு மரமாட்டு தான் இருக்குங்க. பார்க்குறதுக்கு மரமாட்டம் இருக்கும், ஆனால் அது கொடிங்க. ஓகே ஓகே. கொடியில் பெரிய வகை. ஆமாம். இந்த மாதிரி மரம் உடஞ்சி கிடக்கு பாருங்க. இது தண்ணி மாங்காய் இருக்குது. இது என்ன மரங்க? தண்ணி மாங்காய் மரம். ஓ சாப்பிட்ற மாங்காய்ங்க. காட்டு மாங்காய். காட்டுல ஊறுகாய் மலை மாங்காய். ஓகே. அதோட மரம். காட்டு மாங்காய். 2 கோழி இதில் வந்துச்சு. ஓகே.
காட்டு கோழிங்களா? ஆமாம், காட்டுக்கோழி. ஓகே ஓகே. ஆத்தொட்டியே தாங்க ட்ரெக்கிங். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் உள்ள ஒரு எலிஃபென்ட் பார்த்து நிறையா இருக்காங்க. அங்கே எலிஃபென்ட் கிராசிங் ஏரியா. மூணு வாரத்துக்கு முன்னாடிங்களா? 3 வருஷங்க. வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம். பாரு அங்கே இருந்துச்சு படுத்துருந்துச்சு டயருங்களா? இந்த மணல். மான் அடித்து சாப்பிட்டுங்களா? மான் அடிச்சு சாப்பிட்டதும் மீதி மானெல்லாம் அப்படியே இருந்துச்சுங்க. ஓகேங்க. அது வந்து தண்ணியை குடிச்சிட்டோம், அந்த மணலில் படுத்துருந்துச்சு. ஓ, நீங்கள் நடந்து வரும்போது பார்த்து அது வராதுங்களா? அட்டாக் பண்ண வராதுங்களா? நம்ம நின்று பார்க்குறோம். இல்லை, நாங்கள் அதை அங்கே நின்று பார்த்துட்டதும் அதில் மேலே போயிட்டாங்க. நாங்கள் போயிட்டோம், மாறி போயிட்டோம். ஓகே ஓகே. ரொம்ப பக்கத்தில் போக முடியாதுல்லைங்க, ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் கில் இருந்துச்சுன்னா. ஏன்னா ஏற்கனவே மானை அடிச்சு சாப்பிட்டு மானு இருக்குது. மானைக்கு இது நம்ம எடுத்து போயிடுவோன்ட்டு நம்மளே அட்டாக் பண்ண வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஓகே ஓகே. அதில் மேலே போயிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம், அது அங்கே இருந்துச்சு. ஓகே ஓகேங்க. டைகர் இங்கே இருந்துச்சு. பெரிய டயருங்க, ஆமாம், பெருசு. வளர்த்துற மாடுங்க. ஆமாம், இதெல்லாம் வளர்த்துருங்க. ஆற்றுக்குள்ளே நின்றுட்டு ஆள் வராங்க. இது ஃபுல்லாக அப்படியே காட்டுக்குள்ளேயே சுற்றுறதுங்க. இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிட்டு போயிடுவாங்க. இப்போ டேமில் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அங்கே விட்டுருப்பாங்க. தண்ணி அதிகம் இருக்கிறதுனால இங்கே வந்திருக்குங்க. தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா டேமுக்கு போயிடும். டேமுக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்கே முதல்ல இருக்குது இல்லைங்க, ஒன்று இருக்குங்க. அது ஒன்றும் பண்ணாதுங்களா? இதை பார்த்தீங்கன்னாக்கா 4 வரைக்கும் இல்லை, ஆனால் போன வருஷம் என்னமோ ஒரு குட்டியை மட்டும் சாப்பிட்ருக்கு. ஓகே ஓகேங்க. முதல்ல மற்றபடி இன்னும் அதிகமாக எதுவும் போடல. ஃபுல்லாக தண்ணி வரும்போது இந்த மாதிரி கிராஸ் ஆகினாக்கா ஒரு 10 ரூபாய் 15 ரூபாயெல்லாம் அடித்து போயிருக்குங்க. அப்படி வேணால் இறந்துருக்கு. ஓ, தண்ணிங்களா? தண்ணியில் அடிச்சுட்டு போய் வேணால் இறந்துருக்குங்க. ஓகே ஓகே. இங்கே இது மாதிரிலாம் காட்டு மாடு வரும் இல்லைங்க, இதே மாதிரி வரங்க என்ன தான் லக்குங்க. இடம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக பாறை நிலமாட்டு இருக்குது. இங்கே ஃபுல்லாக வழுக்குங்க நல்லா. இது ஃபுல்லாக பாறைங்க. மணல் மணல் ஏறி இருக்கு. ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, சின்ன ரொட்டி. இந்த இடம் பாருங்கள், ரிவர் எப்படி இருக்குதுன்னு. 2 ரிவர் கலக்கிற இடம் மாட்டிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து சின்னாருங்க. அப்படியே வந்து அங்கே ஒரு ரிவர் வருது, அது பாம்பாறுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான் கூட்டாறு ரிவர். ஓகே, அந்த சைடுங்க அங்கே ஒன்று இருக்குது. மரத்தில் போட்டு. ஓ, இதுங்களா? ஆனால் இது தங்கறதுக்கு விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதில் தங்கறதுக்கு இல்லைங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இதில் அனிமல்ஸ் கிராசிங் பண்ணுங்க. அதனால் இதில் இருந்து வேணும்னா பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. இந்த விரட்டுருக்கு இது யூஸ் பண்ணி. இல்லை, நம்ம பார்க்குறதுக்கு மட்டும். ஓகே ஓகே. இதெல்லாம் யானை டேமேஜ் பண்ணிடாதுங்களா? உடச்சி விட்றாதுங்க யானை எல்லாங்க? அந்த உடஞ்சிருக்கலாங்க, அதெல்லாம் யானை உடச்சி விட்டாங்க. ஓகே, அதனால தான் இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பாறு லாகோ ஸ்டே பண்ணும்போது கரெக்டாக இந்த பாறையில் தான் குரோக்கடைல் ஒன்று ரொம்ப நேரம் படுத்துருந்தேங்க. இந்த இடம்லாம் ஆழமாக இருக்குங்க. இதெல்லாம் ஆழமாக இருக்குது. இதான் வாசம் வருதுங்க தண்ணி. இங்கே தான் வந்து குரோக்கடைல் இருக்குங்க இந்த ஏரியாவில். நமக்கு லக்கு இருந்ததுன்னா பாறையில் படுத்துருந்ததுன்னா பார்க்கலாம். சின்னார் வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக கேரளா, மறுபடியும் இங்கே கூட்டாறு வந்துடுவோம். ஓகே. ஓ, இந்த பக்கம் ஃபுல்லாக தமிழ்நாடு, அந்த பக்கம் ஃபுல்லாக கேரளா. ஓகே ஓகே. வியூ பாயிண்ட் மாதிரிங்க. நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாம்பார் லாகோஸ் வந்து புக் பண்ணி வந்திருந்தோம். அந்த டைமில் சின்ன ரிவர் வழியாக ட்ரெக் பண்ணி பாம்பார் லாகோஸ் போனோம். நம்ம அந்த இடத்துலேருந்து இங்கே குரோக்கடைல் படுத்திருந்ததை பார்த்தேங்க. இன்றைக்கி அந்த பாறையை ரொம்ப பக்கத்தில் பார்க்குறோம். பட் இங்கே குரோக்கடைல் மட்டும் இல்லை, நம்ம பக்கத்தில் வந்தால் குரோக்கடைல் இருக்கிறதில்ல, குரோக்கடைல் இருக்கும்போது நம்ம வர முடியறது இல்லைங்க. இது ஃபுல்லாக தமிழ்நாடு ஏரியா. இந்த ரிவருக்கு அந்த பக்கமும் வந்து தமிழ்நாடு, கேரளா பார்த்திங்கன்னா இந்த வி ஷேப். இதெல்லாம் ரொம்ப ஆழமான இடங்க. தண்ணி தேங்கி இருக்கிற வாசம் நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த பாறையிலலாம் குரோக்கடைல் பார்க்க முடியும் மத்தியான டைமில், வெயில் அடிக்கும்போது படுத்துட்ருக்கோம். ஓகேங்க. இங்கே எல்லாமே குரோக்கடைல் ஏறிடும் இல்லைங்க மேலே தரையில். ஓகேங்க. வெளியில் வந்து தான் சாப்பிடுங்க, வேட்டையாடி சாப்பிடுங்க.
இந்த கயிறை வச்சு தான் அந்த பரிசலில் கிராஸ் பண்ணிக்குவாங்க. இன்னொரு ரிவர் வரும். நீங்கள் இன்னொரு ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு அங்கிட்டுக்கு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் போனாக்கா அது ஜாயிண்ட் ஆகுங்க. ஓ, இந்த ரிவரில் வந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் போய் இன்னொரு ரிவர் ஜாயிண்ட் ஆகி ஒன்றா போகுங்க. அங்கிட்டு அந்த மலைக்கு அங்கிட்டு வர தேனா ரிவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கிலோமீட்டர் போனாக்கா அது ஜாயிண்ட் ஆகுங்க. ஓகே, மொத்தம் 3 ரிவருங்க. ரிவரும் ஒன்று சேர்ந்துங்க ஒரே ரிவராக போகும் அமராவதி. அந்த ஒரே ரிவர் வந்து கூட்டாறு தான் கடைசி வரைக்கும் அமராவதி டேம் போகிறது. இப்போ இந்த ரிவர்லேருந்து தான் குறுக்கடையில் அங்கே இருக்குதுங்களா இல்லை டேம்லேருந்து இங்கே வந்துக்குதுங்க? வந்ததுங்க. ஓகே, வண்டியெல்லாம் வந்துருக்க மாட்டேங்க. ஓகே, ஓகேங்க. இதில் வந்து இப்படி தான் கிராஸ் ஆகிடுங்க. ஓ, உள்ள வில்லேஜ் இருக்குங்க. உள்ள வில்லேஜ் 2 கிராமம் இருக்குங்க. ஓகே, ஓகேங்க. இங்கெல்லாம் அனிமல்ஸ் வந்துருங்களே உள்ள அனிமல்ஸ் வந்துருங்களே ஃபுல்லாக வருங்க. பாருங்க. உள்ள விவசாயங்களா? மருதங்கள் இல்லை வீடு மருதங்களோட ஓ, அங்கே ரிவர் சைடு பார்த்த மரத்தோட காய். அந்த காய் காட்டுங்க. நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு நம்ம கதை ஒன்று சொல்லுவாங்க. பஞ்சபாண்டவர்கள் நம்மளை மாதிரி மனுஷங்க இந்த மாதிரி பசியில் வறுமை பசியில் இருக்கும்போது இல்லை மரத்தில் ஏறி பழம் சாப்பிடலான்ட்டு ஏறிக்கேன் கீழே விழுந்து நிறைய பேர் இறந்துட்டுருக்கலாம். இப்படியே இருந்துச்சுன்னா மனிதனோட இனம் அழிஞ்சு போயிடும் அப்படின்றதும் அப்போ உள்ளவங்க இதை சாப்பிட்டதும் கீழே அப்படியே போட்டதுனால அது காயாக மாறிருக்கு. ஓகே, முதல்ல சாப்பிட்றதுக்கு பழமாக காயாக இருந்திருக்குங்க. இப்போ அது சாப்பிட முடியாது. இது பார்த்தீங்கன்னா கெட்டியாக தான் இருக்குது. காஞ்சி போனதுங்க. பச்சை வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், கடிக்கிற மாதிரி. இது கடிக்க முடியாது. காஞ்சிருச்சுன்னா 5 முகம் இருக்குதுங்க. இதில் 5 இது நம்மளோட 5 ஃபிங்கர் பிரிண்ட்டும் அப்படியே இருக்கும். நீர் மரம். இப்போ உள்ளே வந்து விவசாயிங்க உள்ளே இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் 900 ஏக்கர் இருக்குங்க. ஓகேங்க, ஓகேங்க. இப்போ பீன்ஸ் போட்டுருக்குங்க. ஓகே, ஓகே. கரடியெல்லாம் உள்ளே வந்துடும்லங்க இப்போ? எல்லாமே வருங்க சார். நீங்கள் எத்தனை தடவை டைகர் பார்த்துருப்பீங்க இங்கே இது வரைக்கும்? சார் நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 டைம் பார்த்துருக்கேன். 3 டைம். இங்கே வந்து 2 டைம் பார்த்துருக்கேங்க. இங்கே ஒரு டைம். அப்புறம் உள்ள ஃபாரஸ்ட்டில் ஏரியாவுக்குள்ளே முன்னாடி ஒரு மலை காட்டினாங்க. ஆமாங்க. அந்த மலைக்கு அங்கிட்டு முடிமலைன்றது ஒரு இடம் அங்கே பார்த்துருக்கோம். அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி கொழும ரேஞ்சில் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்தேன் ஒரு டைம். குழுமத்துக்கு வருதுங்களா டைகர் இங்கே? அங்கே வருது. ஓகே, ஓகே. இல்லை பாடுங்க. சிறுத்தை அது மேக்ஸிமம் எல்லாமே பார்க்கலாங்க. எல்லா பக்கம் பார்க்கலாம். இது டைகர் மட்டும் பார்க்கணும். கொஞ்சம் இந்த ரோடுங்க அந்த வில்லேஜஸ் போகிறக்கு 2 வில்லேஜ் உள்ளே இருக்குங்க. அவங்க இந்த வழியாக தான் போய்க்கணும். தண்ணி அதிகமாக வருதுன்னா இது வழுக்காதுங்க. இந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குங்க? ஆழம் எவ்வளோ அடி இருக்குங்க? டெப்த்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இங்கே எல்லாம் ஒரு நம்ம முழுகிற ஒரு ஆள் வளர்த்தி இருக்குங்க. ஒரு 6 அடி 7 அடி. நம்ம ரிவர் கிராசிங் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு அங்கும் போய் தருவோம். ஓகேங்க, அந்த பக்கம் போகலாங்க. அப்படியே ஆமாங்க. போனால ஏதாவது முதல்ல பார்க்க முடியாதுங்க. முதல்ல எதுவும் இல்லை. வெயில் அடித்தாக்க பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். வெயில் இல்லைங்க. இது வந்து கூட்டாருங்க. 2 ரிவர் கலந்துருக்குது. சின்னாறு, பாம்பாறு. இங்கே வந்து தண்ணி தேங்கி இருக்குதுங்க. சப்போஸ் மழை பெஞ்சு தண்ணி நிறையா போகுதுன்னா இங்கே உள்ள 2 வில்லேஜஸ் இருக்குதுங்க. அவங்க வந்து அந்த பரிசல் மூலிமா தான் கிராஸ் பண்ணுவாங்க. கயிறு கட்டிக்கிறாங்க. அந்த பரிசல் இருக்குது. அந்த கயிறு மூலிமா பரிசல் வச்சு அந்த பக்கம் போய்க்குவாங்க. இப்போ கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோடு மாதிரியே இருக்குது. தண்ணி இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகி போகுது. செக் டேம் மாதிரி இருக்குங்க. இந்த வழியாக நடந்து நம்ம அந்த வழியாக போய்க்க முடியும் வில்லேஜுக்கு. தண்ணி நிறையா வரப்போ பரிசல் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து குறுக்கடையில் இருக்கிற ஏரியாங்க. இங்கே கண்டிப்பாக குறுக்கடையில் இருக்குது. நம்மளே பார்த்துருக்கோம் 2-3. அந்த பாறையில் நம்ம பாம்பாறு லாக் ஹவுஸ் வரும்போது பார்த்தோம். இந்த டைம் நம்ம பாறை பக்கத்துலேயே போனோம். ஆனால் இந்த டைமில் குறுக்கடையில் எதுவும் பார்க்க முடியல. மத்தியான டைம் வெயில் அடிச்சதுன்னா பாறை கண்டிப்பாக வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேமில் இருக்கிற முதலையெல்லாம் தான் இங்கே ஏறிடுதுங்க. நைட்லலாம் மேலேயே வந்துருங்களாமா குறுக்கடையில். வந்து ஏதாவது அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி வருங்களாமா. இங்கே இருக்கிற முதல்ல எவ்வளோ ஃபீட் வரைக்கும் வளருங்க? எவ்வளவு லென்த்துங்க? லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒன்றும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 ஃபீட்டு. 6 ஃபீட்டு மேக்ஸிமம் வளருதுங்க. 10-15 அடி வரைக்கும். 15 அடி வரும். இதுக்கு தண்ணீர் விழுந்தால் முதல்ல பிடிச்சிருங்க. எருமை பார்த்தோம்லங்க. ஆமாங்க. இதே குரக்கடையில் அங்கே வந்து தண்ணி ஓரத்துலேயே இதே மாதிரி படுத்துருக்குச்சுங்க. இந்த மங்கி ஃபுல்லாக தரையில் இறங்கி விளாண்டுச்சு.
விளையாடும் போது டப்புன்னு தண்ணி பக்கம் வரும்போது பிடிச்சிச்சு ஒன்று. பிடிச்சிருச்சுங்க. குரோக்கடைல் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போ அட்டாக் பண்ணி இறந்தது மாதிரியே இருக்குங்க. இறந்த மாதிரியே இருந்ததும் நம்மக்கிட்ட பக்கம் வரும்போது டப்புனா. ஆனால் இதிலெல்லாம் மாடுக இறங்கி பார்த்தேங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ மத்தியானத்தில் மாடுக நின்றுட்டு இருந்தது இந்த ரிவர்லைங்க. அது பயப்படவே மாட்டேங்குதுங்க எதுக்குமே. கூட சண்டை போடுங்க இந்த மாரிமிங்க. அங்கே 2 இருக்க மாட்டிருக்குங்க குரோக்கடையிலங்க. சின்ன ரிவரில் ஒன்று கடந்தது. 2 இருக்குங்க. 2 இருக்கு. போன தடவை வந்தப்போ 2மே பார்த்தேங்க. பாம்பார் லாகர்ஸ் வந்தப்போ. ஆனால் 1 வீடியோ எடுக்க முடியல, 1 எடுத்தேன். தண்ணி வரங்க எப்படி வர சவுண்டு. செம்மையாக இருக்குங்க இந்த இடம். ஆனால் இந்த ரிவரில் முதல்ல இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். தண்ணி சவுண்டு. இந்த இடம் செம்மையாக இருக்குங்களே. இங்கெல்லாம் ஆழமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டார் ரிவரை 2ஆக பிரிஞ்சு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுதுங்க. இப்படியும் வந்து அப்படியும் வந்து இந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க. இது ஃபுல்லாக கூட்டார். இது அப்படியே அமராவதி டேம் போகிறது. இங்கெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்குங்க. ட்ரெக்கிங் வரீங்கன்னா வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக கொண்டு வந்துக்குங்க. பிளேஸுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். நம்ம கொண்டு வந்துட்டோம். அட்லீஸ்ட் 1 லிட்டர் வாட்டர் கேனாவது வச்சுக்கோங்க. இந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே ட்ரெக்கிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்நாக்ஸுங்க. பிரித்து பார்த்துப்போம். நட்ஸுங்க. நீட்டாக அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பாம்பாரும் சின்னாரும் சேர்ந்து இந்த கூட்டாருங்க. கூட்டார் உருவாகி கொஞ்சம் தூரத்துலேயே 2 பிரான்ச்சாக பிரியுது. மறுபடியும் ஒரு இடத்துல ஒன்றா சேருதுங்க. கொஞ்சம் ஒரு 100 மீட்டர்லேயே. இதுதான் அந்த பிளேஸ். இங்கெல்லாம் ரொம்ப ஆழங்க. இங்கே குரோக்கடைல் இருக்கும். அமராவதி டேம்லேருந்து இந்த இடத்துலலாம் வந்து குரோக்கடைல் ஏறிக்குங்க. இது ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது. இந்த கூட்டார்கிட்ட கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. பாப்பராண்டி மாதிரி இருந்தது. கல்லுக்குள்ளாரெல்லாம் பூச்சி இருக்கும், பார்த்துப்போங்க. ஒரு போட்டு பறந்து போச்சு. அப்படியே பறந்து ஈகிளுங்களா? மயில். கிங்ஃபிஷருங்க. ஃப்ரண்ட் வியூ.
பறந்துருச்சுங்க. ரொம்ப அலர்ட்டாக இருக்குங்க பேர்டு வாட்சிங்க்கு நல்ல பிளேஸுங்க. அந்த மரத்தில் உட்காந்துருக்குங்க ஃபிஷ். தொட்டாச்சு நீங்கள் சரிங்க. நிறைய இருக்கு. இது ஃபுல்லாக மரக்காலானுங்க. பேப்பர் மாதிரி இருக்கு. இது சாப்பிட்றதுங்களா? நிறைய இதாக இருக்குங்க. இது வேறு அனிமல்ஸ் ஏதாவது சாப்பிடுங்களா? நம்ம சாப்பிடலாம். இது பாருங்க எத்தனை முக்கியதுங்க. ஒட்டுண்ணி மாதிரி. ஓகே ஓகேங்க. சாப்பிட்ற காலம் தாங்க. சாப்பிட்றது. இங்கே பாம்பு வகையெல்லாம் இருக்குங்களா? பாம்பெல்லாம் இருக்குங்க சார். இந்த ரிவர் பெட்லேயே இருக்குங்க. நீங்கள் ட்ரெக்கிங் வரும்போது பார்த்துருக்கீங்களா பாம்புங்க? பாம்பு பார்த்துருக்கீங்க. மலைப்பாம்பு பார்த்துருக்கோம். மலைப்பாம்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி அங்கே நாங்கள் பார்த்தோம். அப்புறம் சாரப்பாம்பு அங்கே பார்த்தோங்க. ஓகே ஓகே. கிங் கோப்ரா அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் இங்கே பார்க்கணும். ட்ரெக்கிங் ரூட்டில் இல்லை. அங்கே ஃபாரஸ்ட்லனா இருக்குங்க. ஓகே ஓகே. கொடைக்கானல் ரேஞ்சுக்கும் நம்ம எல்லைக்கும் ஒரு சென்டரில் நாங்கள் அங்கே பார்க்கணும். ஓகே ஓகே. முடிமலை பக்கம். ஓகே ஓகே. பாம்பு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ வந்துருச்சுதான். ஆனால் இவ்வளோ ஒருத்தர் குட்டியாக சாப்பிட்டுருந்துச்சுங்க. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 கிலோவுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ பெரிய குட்டியாக சாப்பிட்டுருந்துச்சு. ஓகே ஓகேங்க. அதான் ட்ரெக்கிங் பண்ணாங்க. அந்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா 7 பேர் வந்துருக்குது. எல்லாம் பார்த்தேங்க. மலைப்பாம்பிங்களா? மலைப்பாம்பு. ஓ, சாப்பிட்டா அது மூவ் ஆகாதுங்க. லங்கூர்ஸ். நிறைய இருக்குங்க இந்த மரம் ஃபுல்லாக. நம்ம ட்ரெக்கிங் வர வழி இல்லைங்க. ரிட்டர்ன் போகும்போது லங்கூஸ் இல்லைங்க. வரும்போது குரூப்பாக இருக்குதுங்க. இந்த மரம் ஃபுல்லாக லங்கூஸ். ஒரு 20 உருப்படி இருக்குங்க. சவுண்டு பாருங்கள், லங்கூரோட சவுண்டு. நம்மளை பார்த்ததையும் அலர்ட் பண்ணுது. நல்ல பெரிய பெரிய லங்கூர் எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் மரத்தோட வேருங்க. நீர் காக்கும் யானைங்க. தண்ணி குடிச்சிட்டு இங்கே நின்று இருந்தது. இப்படி உள்ளே போயிடுச்சு. இப்போ அந்த வாசனை இல்லைங்க. வரும்போது யானையோட வாசம் இங்கே நல்லா இருந்ததுங்க. அப்போ தான் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த பக்கம் நின்றுட்டு சாப்பிட்டு இருந்துருக்க மாட்டேருக்குங்க. இப்போ ரிட்டன் வரும்போது எந்த சவுண்டும் காணோம். உள்ளே போயிடுச்சாட்ருக்குங்க. என்ன குருவிங்க அது? ஓகே ஓகே. ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த ட்ரெக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸ்பாட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். நிறையா குட்டி குட்டி பேர்டு, டிஃப்ரெண்டான வாட்டர் பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். மேலே டாப்பில் இருக்குல்லங்க அது ஈகிள் பாருங்கள் எப்படி கூடு கட்டியிருக்குங்க. மாதிரி மறந்துடுறீங்களா? தரையிலேருந்து எவ்வளோ ஹைட்டில் கட்டியிருப்பாருங்க கூடு. ஈகிள் இருக்கான்னு தெரிலங்க. பட் கூடு இப்படி தான் ஈகிள் வந்து கூடு கட்டி வாழுது. மாடு பாருங்கள் எப்படி படுத்துட்டு தண்ணியில் ஜாலியாக படுத்துட்ருக்கேங்க. இப்போ இந்த மாட்டையெல்லாம் யானை வந்தால் துரத்தாதுங்களா? துரத்தாது. இப்போ மனுஷங்களை மட்டும்தான் துரத்துங்க யானை. ஓ ஓகே ஓகேங்க.
ட்ரெக் தமிழ்நாடு ப்ரோக்ராமில் சின்னார் வைல்ட் லைஃப் வந்து ட்ரை பண்ணாங்க ட்ரெக்கிங்கு. இது பார்த்திங்கன்னா ஈஸி ட்ரெக்கிங்கில் தான் வரும். அரௌண்ட் 5 கிலோமீட்டருங்க அப் அண்ட் டவுனு. போகிற வழியில் நமக்கு லக் இருந்தால் யானை, காட்டு மாடு, மான்கள்லாம் பார்க்க முடியும். சம்டைம்ஸ் குரோக்கடைல் எல்லாமே முதலைகள் வந்து அந்த ரிவர் பெட்டில் பார்க்க முடியும். அது போக டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் நமக்கு லக் இருந்ததுன்னா. நிறைய காட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேங்க இன்றைக்கி. ஈகளோட கூடு, மரக்காளான், இந்த வெரைட்டி எல்லாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். அப்புறம் கூட்டார் ரிவர் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்னார் வைல்ட் லைஃப் ட்ரெக்கிங்க. நம்மளோட வந்து சின்னார் வைல்ட் லைஃப் அந்த ஏரியா ஆனமலை டைகர் ரிசர்வில் வந்து ரஞ்சித் சார் இருக்கார். அவர் இந்த ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் பற்றி நமக்கு சொல்லுவாருங்க. சின்னார் செக் போஸ்ட்டுங்க இது. இங்கே நம்ம அமராவதி நம்ம உடுமலையிலேருந்து பஸ் பிடிச்சி நம்ம வந்தோம்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகலாம். இல்லை கார் நம்ம இருந்ததுன்னா நம்ம ஈஸியாகவே இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்டர் வந்து போகும். ஆக்சுவலாக வந்து நம்ம சின்னார்னு சொல்கிற ரிவர் பார்த்திங்கன்னா வால்பாறை சைட்லேருந்து நம்மளுக்கு உற்பத்தியாகி வருது. இன்னொரு ரிவர் பார்த்திங்கன்னா நம்ம மூணார்லேருந்து நம்மளுக்கு பாம்பார் ரிவர்னு சொல்லி நம்மளுக்கு வருதுங்க. ரெண்டுமே சேர்ந்து கலக்கிறது தான் வந்து கூட்டார். ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்து இன்றைக்கி வந்து போயிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 2.5 கிலோமீட்டர் ட்ராவலு. திருப்பியும் வந்து நம்ம 2 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும். மொத்தம் ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவலு. ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ட்ரெக்கிங் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் நடுவில் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய வைல்ட் அனிமல்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ லக் இருந்ததுன்னா எலிஃபெண்ட் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து நம்மளுக்கு வரதுக்கான ஏற்ற மாதிரி ட்ரெக்கிங் இது. ஆக்சுவலாக வந்து ஈஸி ட்ரெக்கிங்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இது புக் பண்ணி வரது பார்த்திங்கன்னா ட்ரெக் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டுங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வெள்ளையங்கிரி சாரும் ஜெகநாத் சாரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி எல்லோரும் வரணும்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.